Hi children, இன்னைக்கு நம்ம 8th standard poem lessons in life உடைய explanation பார்க்க போறோம். இதோடைய ரைட்டர் Bridget Bryan and Daniel Ho. First of all நம்ம explanation பார்க்கறதுக்கு முன்னாடி one time இதை read out பண்ணிடுவோம். Having a friend is like planting a flower. Show love and kindness, it one day will bloom. Let's be aware as we walk on the planet. Let's be aware as we walk on this planet. Even the tiniest creature needs room. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Remember, everyone here is important. When you are forgotten, it makes you feel sad. Know that you matter and you make a difference. Let no one shame you or make you feel bad. Lessons in life aren't always so simple. Nothing you are given will ever come free. Even the smallest of gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. Bridget Bryan and Daniel Ho. Now line by line நம்ம இந்த explanation பார்ப்போம். Having a friend like planting a flower. Friendship அப்படிங்கிறது ஒரு பூச்செடியை வளர்க்குற மாதிரி. இப்போ எப்படி ஒரு பூச்செடியை வளர்க்கணும்னா அதுக்கு மேன்யூர் உரம் போட்டு தண்ணி ஊற்றி அதை ரொம்ப பாதுகாப்பாக கவனிச்சு பார்த்தாதான் அது வளரும். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன செய்யணும், அன்பு கருணை இதெல்லாம் காமிச்சு ஒவ்வொரு நாளும் நல்லா பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாதான் நமக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். லெட்ஸ் பி அவேர் ஆஸ் வி வாக் ஆன் திஸ் பிளானட். ஈவன் த டைனியஸ்ட் கிரீச்சர் நீட்ஸ் ரூம். நாம இந்த பூமியில நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா நடக்கணும். ஏன்னா இந்த பூமியில நமக்கு கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன உயிரினங்கள் கூட வாழும். எந்த வகையிலையும் அதை நாம தொல்லை பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதில் வாரதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட், லெசன்ஸ் இன் லைஃப் ஆர் இன் ஆல்வேஸ் சோ சிம்பிள். வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய பாடங்கள், அதாவது பாடங்கிறது இங்க அனுபவங்கள் ரொம்ப சிம்பிள் கிடையாது. நத்திங் யூஆர் கிவன் வில் எவர் கம் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே ஃப்ரீயா கிடைக்கிறது இல்லை. ஒன்றுத்துக்கும் ஒரு வேலை இருக்கு. ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் டிசர்வ்ஸ் தேங்க்யூ. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஐ ரெஸ்பெக்ட் யூ அண்ட் யூ ரெஸ்பெக்ட். நான் சக மனுஷங்களை மதிக்கணும், நான் உன்னை மதிக்கணும், நீ என்னை மதிக்கணும். அப்போ இந்த போயிட்டு நம்ம மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கும் மரியாதை, சுயமரியாதை வேணும். நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் மதிக்கணும். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், நாமளும் மற்றவங்களை மதிக்கணும், அவங்களும் நம்மளை மதிக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய நடத்தைகள் இருக்கணும். ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யூ திங்க் ஆஃப் மீ. நான் உன்னை பத்தியும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்கள் உன்னுடைய நிலைமை எல்லாத்தையுமே யோசிக்கிறேன். அதே மாதிரி நீ என்னை பத்தி யோசி அப்படிங்கறதான் இதுக்கு அர்த்தம். அதாவது எவ்ரி பர்சன் எவ்ரி திங் அரவுண்ட் அஸ், நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே ரொம்ப முக்கியமானதுதான். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே முக்கியமானவங்க தான். யாரையுமே நாம் ஒதுக்கவும் கூடாது, அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் நம்ம கொடுக்க கூடாது. when you are forgotten it makes you feel sad. இதை நீ யோசிக்காம நீ ஒன்ன மட்டுமே யோசிச்சு மற்றவங்களை நீ ஒழுங்கா நடத்தலைன்னா அது உனக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்கும். know that you matter and you make a difference. நீ ஒரு இடத்துல இருக்கணும், அதே மாதிரி நீ எல்லாரும் இருக்க இடத்துல நீ இருக்கணும். நீ இருந்தா உனக்கு கிடைக்கிற மரியாதை, இல்லாம இருக்கும்போது உனக்கு அது கிடைக்குங்கிறத நீ அதை எதிர்பார்க்க கூடாது. Know that you matter and you make a difference.
லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ. யாருக்குமே இந்த உலகத்துல ஒன்ன அவமானப்படுத்துறதுக்கோ ஒன்ன வருத்தப்பட வைக்கிறதுக்கோ உரிமை கிடையாது. நாம அதற்கேற்றாற் போல நாம எப்போ மற்றவங்களை நாம முக்கியமா நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நாமளும் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையை நாம பெறணும். லெசன் இன் லைஃப் ஆர் இன் ஆல்வேஸ் so simple. Nothing you are given will ever come free. Even the smallest gifts deserves thank you. I respect you and you respect. I think of you and you think of me. ஓவராலா பார்த்தா இந்த போயத்தோடைய தீம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எதுவுமே சிறியது, இது பெருசு, இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு கிடையாது. எல்லாருக்குமே முக்கியத்துவம் உண்டு, எல்லாருக்குமே வாழறதுக்கான தகுதி உண்டு, எல்லாருக்குமே வாழறதுக்கான ரைட்ஸும் உண்டு. யாரும் யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துன்புறுத்திக்கவோ வருத்தப்படுத்தவோ கூடாது. எப்பவுமே நாம மரியாதை கொடுக்கணும், அவங்களும் நமக்கு மரியாதை கொடுக்கணும். We should respect each other. We should think of others and they should think of us. அப்போ we are all of us are important in this world. இதுதான் இதோடைய மீனிங்.